கார்த்திகை தீபத்துக்கு செய்யக்கூடிய அரிசி அப்பம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு பச்சரிசியை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி எடுத்த அதே கப்பால் 1/4 கப்பு ரவாயும் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், ஊற வச்ச ரவா, 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசியை அரைச்சாச்சு. இது கூட ஒரு பெரிய வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் அரைச்சிக்கோங்க. சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. அரைச்ச பணியார மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பணியார மாவை எடுத்து கரண்டியால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இது போல் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பணியாரம் ஊற்றின உடனே இது போல் எழும்பி வரும். அப்பத்தோடைய 2 சைடும் நல்லா வெந்து இது போல் கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துருங்க.